தக்காளி சாதம் நீ பொறுக்க பெரிய மருமக உங்களை மாதிரியோ இந்த தக்காளி மாதிரியோ வேன் பொறுக்கிறதுக்காக வாய்க்குங்க நீ அடங்கொம்மால. வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல யூடியூபர்ஸ் வந்து அடிச்சு துவச்சு புளிஞ்சு காய போட்டு அந்த சீரியல் ட்ரோல் இதுல வர்ற அந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என் மைண்டுக்குள்ள பல லட்சக்கணக்கான கேள்விகள் ஓடுச்சு. அதுல ஒரு கேள்விதான், யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க, எப்படி அந்த டைரக்டர்லாம் யோசிச்சிருப்பாங்க, எப்படி எழுதியிருப்பாங்க, அதை எழுதும் போதே அவனுக்கு தெரிஞ்சிருக்காதா இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அவனுங்களே ட்ரோல் பண்றதுக்காக வச்சிருக்கானுங்களா அந்த நாடகத்தை தெரியல. அவனுங்க பாக்குறதுக்கு சாதாரண மனித பிறவி மாதிரிதான் சார் இருப்பானுங்க, ஆனா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ரகம் மென்டல் சார். சோ நேரத்தை வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு தேனோஸ் அப்படின்னு உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? அச்சிச்சோ அவரா பயங்கரமான வராச்சே, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். தெரியலன்னா அவர் வந்து அவெஞ்சர்ஸ்ல ஒரு வில்லனா வரக்கூடிய ஒரு நபர். அவரோட மல்டிவர்ஸ் கான்செப்ட்ல வரும்போது நம்ம இந்தியன் வெர்ஷன்லயும் அவருக்கான ஒரு வெர்ஷன் இருக்கணும்ல மல்டி வெர்ஷன்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தேனோஸ் தான் நம்ம வரப்போறோம். என்ன ஜெண்டர் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கும், நீங்களே பாருங்க. நானும் பார்த்துட்டு வியந்துட்டேன். டேய் அநியாயம் பண்றீங்கடா. இந்த நாடகத்துக்கு பேர் வந்து நாயினி. இதுல வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5, பார்ட் 6 இன்னும் 2 இடத்த ஹாரி பாட்டருக்கே டஃப் கொடுத்துருவானுங்க. ஓகே, நாயினி பார்ட் 7னால 7 தடவை. ஓகே, அவங்க தான் வில்லின்னு நினைக்கிறேன். மந்திர கற்களை எடுத்துட்டாங்க. இந்த வந்துருச்சுல கரெக்டா அதே மந்திர கற்கள், அதே சொடக்கு. எங்கேயோ போயிட்டடா. ஹாரி பாட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்பதான் ஹாரி பாட்டர் சொன்ன, ஹாரி பாட்டருக்கு 100 வயசு. நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ. அதை வந்து இந்தியன் சீரியல் டைரக்டர்ஸ் எடுத்திருந்தால் அது எப்படி இருந்திருக்கும், அதுக்கு மியூசிக் போட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். Explain yourselves, both of you. Well, what it is? It's my fault, Professor McGonagall. Five points will be taken from Gryffindor for your serious lack of judgment. ஆக்சுவலா அது செவரஸ் ஸ்னாப்போட அந்த ரியாக்ஷன் தான் அல்டிமேட்டா இருக்கு. ஏன் மூஞ்சி ஓட்ட மாதிரி வச்சிருக்க? நல்ல வேலை ஹாரி பாட்டர் தப்பிச்சது. சொல்ல முடியாது, இந்த சீனை எடுத்து போட்டிருந்தாலும் போட்டிருப்பாங்க. பார்ப்போம், போக போக பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு டிலாசோர் வேணும் அப்படின்னு கேட்குதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சா எனக்கு சோறாக்கி தெரியா? என்னது டிலாசோரா? அது இன்விசிபிள், சாரி, அதுக்கு வாய்ப்பே இல்லையே. இல்லை, எனக்கு டிலாசோர் தான் வேணும். என்னடா இது? ஏங்க நிலாவை கட்டி இழுத்துக்கு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சீன்ஸை நான் வந்துட்டு நிறையா இதை தவிர நான் எதையும் பார்த்ததில்ல. அவ கட்டி இழுத்துட்டு இருக்காரு. நடக்க போகுது. ஏன்டா ஒரு நாள் உட்காந்து திங்கிறதுல ஓகே, குடும்பமே டிலாசோர் கலையுதுன்னு நினைக்கிறேன். ஏங்க இவங்க குடும்பம் பயங்கரமான குடும்பமா இருக்கு போலங்க. அது ஃபேமிலி கை குடும்பம் மாதிரி நிலாவை கட்டி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி இருக்கிற முகன்றாவ மாதிரியே இருக்காரு. யார் இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? ஒருவேளை இழுத்துருவானோ அப்படின்னு பாக்குறாத. புல் புஷ்வேதா புஷ் ஓகே, நிலாவை கட்டி இழுத்து பார்த்தாக்க வரல. அதனால இவர் காரை தூக்கிட்டு நிலாவுக்கே போறாரு. என்ன பண்ண போறாரு பார்ப்போம். ஹாரி பாட்டருக்கு 100 ஆயிடுச்சு. ஹாரி பாட்டர் மந்திரக்கோள் எடுத்துட்டாங்க. ஒரைசா சட்டைவா. எங்க நிலாவே உடச்சு விழுந்துருச்சு. என் புள்ள ஜெயிச்சுட்டான் அப்படின்னு அந்த அக்கா கத்து. என்னடா நடக்குது இங்க? எனக்கு புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. வடக்கு நண்பர்களே தவிர்க்கவும். இந்த மாதிரி நாடகத்தை சப்போர்ட் பண்ணாதீங்க, இல்லாட்டி நம்மளை கிறுக்கு பயலாக்கி விட்ருவாங்க. அடுத்தது சேம் இதே மாதிரி தான், இந்திய வருஷம் நாடகம் தான் நினைக்கிறேன். ஓகே, பட்டம் இவர் தவறு கீழே விழுந்துட்டாரு. சங்கர் அப்படின்னு கூப்பிட்றாங்க. சங்கர் ஒய்யால எங்கடா விழுந்த? ஏ சங்கர், இப்போதானடா தாலி கட்டினேன், அதுக்குள்ளே போறியாடா அப்படின்னு சொல்லி இந்த அக்கா வந்துட்டு
கோபப்படுது. ஏய் Hey, I've seen this one. This is a classic. இந்த சீன் சந்திரமுகி 2ல கோலத்தை விட்டு தூக்கும்போது வர சீன்ல. ஏய் செவல தாவுடா தாவு. ஐயோ போச்சே. ஓகே, குடும்பம் வியந்து பார்க்குது. இவங்க வந்து இப்போதைக்கு ஒரு கம்பி பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. பட் அந்த கம்பி எதோட கனெக்ட் ஆயிருக்க கம்பி அப்படின்னு பார்ப்போமா? கையை பிடிச்சிட்டாங்க ஒரு வழியா. பட்டம், ஆக்சுவலாக அது வந்து பட்டத்தோட கம்பியை தான் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. நீ விட்டு கவலைப்படாதப்பா. அந்த மாமனார் ரியாக்ஷன் தாங்க. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? எப்படி இப்பெல்லாம் யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு தெரியல. இவங்க மூளையெல்லாம் கொண்டு போய் மியூசியத்தில் வச்சு அப்படியே முத்தம் கொடுக்கணும் போல இருக்குது. நான் வந்து பார்த்ததுலேயே ஒரு மிகச்சிறந்த லவ் ப்ரொபோசல் எது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு லவ் ப்ரொபோசல் தான். புரியப்பா, ஐ லவ் யூ வந்துட்டேங்க. வா, வாட் அ லவ்ல. விட்டடா இது என்னங்க தூக்கி எரிஞ்சு விட்டான். தெரியுது உங்க ஊழலுக்கு பழைய இந்த ரியல் மோயம் அது மாதிரி தான் தூக்கி எரிஞ்சு விட்டா. என்ன கன்றாவி வரும் தெரியல இந்த கதையில். ஆனால் இந்த லவ் ப்ரொபோசல் வந்து நான் பார்த்ததுலேயே பெஸ்ட் லவ் ப்ரொபோசல் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த பொண்ணோட ரியாக்ஷன் தான் அல்டிமேட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கயல் அப்படிங்கிற ஒரு சீரியல் தான். இந்த சீரியல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அக்கா இதோட நிறுத்திக்கலாம்ல. ரொம்ப தூரம் உள்ள போயிட்டேன். மொத்தமா முடிச்சிட்டு தான் திரும்பி வருவேன். கயல் எல்லாம் ஒரு அளவுக்கு தான் தாங்க தரேன். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. கீழே நான் ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு கீழே நிறைய மாத்திரை காட்சியுது. வா உனக்கு தரேன். கமெண்ட் படிச்சு பார்த்துடலாம். டைரக்டர் சார், தயவு செய்து இந்த சீரியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து எங்களை காப்பாற்றவும், தங்களுக்கு கோடி புண்ணியமாகும் அப்படின்ட்டாங்க ஒரே பேச்சில். எங்களை எப்படியாவது காப்பாத்துடா. டைரக்டர் ஆஃப் கயல் இஸ் த மோஸ்ட் சாடிஸ்டிக் பர்சன் ஆன் எர்த். கங்க்ராச்சுலேஷன் அப்படி சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கான். ஆரம்பத்தில் விரும்பி பார்த்த சீரியல் கயல், இப்போ யாருக்கும் பார்க்க சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரத் சிவா அப்படிங்கிறவர். ஓகே, எரிச்சல் தாங்க முடியவில்லை, கவகையில் காப்பாற்றுங்க அல்லது நேரத்தை காப்பாற்றுங்க, கயல் சீரியலே முடிங்க 30 நிமிடங்கள் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. இந்த சீன் எப்போ வந்தது அப்படின்னு தெரியல. பட் இப்போதைக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். கயலை கொல்லுங்க, அப்படி இல்லைன்னா அதை பார்க்குற எங்களையாவது கொன்றுங்க சார். இதுக்கு பேசாம நாங்க 5 பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டு பார்த்தா அப்படி அப்படின்னு ஒரு படி மேல போய் சொல்லிட்டாரு. நாங்க வேணா ஒரு 5 பேர் ஒன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டுங்களா? ஓகே, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க சீரியல் அப்படிதான் இருக்கு. படி ஏறும்போது ஒரு எபிசோடு, படி இறங்கும் போது ஒரு எபிசோடு, அந்த கதை தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய். அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்.